முன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவினுடைய ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசின ஒரு விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கு. அரசியல் ரீதியாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நம்ம 10% வாக்குகளை இழந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் முறையாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது ஏன் முக்கியமானதாகுதுன்னா, மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டப்போ, அதெல்லாம் இல்லை, எங்களுடைய வாக்கு அதிகமாயிருக்கு, நாங்கள் 2019 வாங்கின வாக்குகளை விட இந்த முறை 1% அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளைமை எடப்பாடி பழனிசாமி முன் வச்சார். அப்போவே அதற்கான பதில்கள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, 2019 நீங்கள் எத்தனை தொகுதிகளில் இரட்டை இலையில் போட்டிட்டீங்க, இப்போ எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கீங்க, 2019 பொறுத்த வரைக்கும் 22, 23 தொகுதிகளில் தான் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது. அதிமுக நேரடியாக 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. கூட்டணி கட்சிகள் சில தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. ஆனால் 2024 பொறுத்த வரைக்கும் 33 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டிக்கிட்டு இருக்கு. அந்த 33 தொகுதியில் நீங்கள் வாங்கின ஒரு பர்சன்டேஜை வச்சு 1% அதிகமாக இருக்கின்றதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட வாக்கு சதவீதம் குறைஞ்சதை ஒத்துக்கிட்ட மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கார். 10% வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம். அதுக்கான காரணமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதிய வாக்காளர்கள், அதிமுகவுக்கு பாரம்பரியமாக வாக்களிச்சுக்கிட்டு இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க, இளைஞர்கள் நமக்கு வாக்களிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். இப்போ திமுக அதிமுக 2 கட்சிகளை பொறுத்த வரைக்குமே 2 கட்சிகளுக்கும் கான்ஸ்டன்டான வாக்காளர்கள் உண்டு. கிராமப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு வேற எந்த சின்னமுமே தெரியாது, நாங்கள் ஓட்டு மிஷினில் உதயசூரியனை மட்டும்தான் பார்த்து வாக்களிப்போம் அப்படின்னு சொல்ற திமுக வாக்காளர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கும் அதே மாதிரியான வாக்காளர்கள் இருப்பாங்க. எங்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டை இலை, இந்த 3 தான் தெரியும், ஓட்டு மிஷினில் நாங்கள் போய் பார்க்கும்போது ரெட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிச்சுட்டு வந்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற அதிமுக வாக்காளர்களும் இருந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா, எம்ஜிஆர் இருந்தப்போ ஒரு தொகுதியில் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்மை கொடுத்துட்டாங்க. அவர் இரட்டை இலையில் போட்டிடுறார். அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் வேற ஒரு சின்னத்தில் போட்டிட்டும் அந்த சின்னத்துக்கு எம்ஜிஆர் வாக்கு கேட்கிறார். ரெட்டலைக்கு எதிராக இன்னொரு சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு எம்ஜிஆர் பிரச்சாரம் செஞ்சுமே இரட்டைலை சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் தான் அங்கே வெற்றி பெறார். அந்த அளவுக்கு இரட்டைலையினுடைய வலிமை இங்கே இருந்தது. உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்குமான கான்ஸ்டன்டான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசியல் தொடர்பான முதல் படி. ஆனால் அதில் ஏற்கனவே பாரம்பரியமாக இருந்த சில வாக்காளர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான புது வாக்காளர்களை நம்ம கவர தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு இருந்திருக்கார். எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த லெகசியில் எடப்பாடி பழனிசாமியால் புதிய வாக்காளர்களை கவர முடியலை அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு ஒத்துக்கிட்டது தெரியுது. இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், இது மட்டும்தான் காரணமா? பாரம்பரியமாக அதிமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்னெடுத்து வச்சோம் அப்படின்னா, பாரம்பரியமாக அதிமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்த அதிமுக வாக்காளர்கள் அதிமுகவை விட்டு விலகி போயிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பார்வையை நம்ம எந்த புள்ளியிலிருந்து நகர்த்தணும் அப்படின்னா, அதே கூட்டத்தில் அதிமுகவினுடைய ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினப்போவே அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியும் பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஐடி விங்க வச்சு அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இதை நம்ம முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை KP முனுசாமி பேசியிருக்கார். பாஜக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு பிம்பம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பணும்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும்போது மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறது, அதே மாதிரி புதிய மாநில தலைமை அண்ணாமலையாக கொண்டு வந்தது, அவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு பாஜகவுக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் வேணும். அந்த உயர்ந்த வாக்கு சதவீதம் அதிமுக பக்கம் இருந்து வந்துச்சா அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏற்கனவே சில வீடியோக்கள் நம்ம இதை சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு இவங்க 2 பேரும் பேசின இந்த விஷயத்துக்கு அது சரியான எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை திருப்பியும் பதிவு பண்ணோம்னா, கடந்த மக்களவை தேர்தல் அப்போ 2024 மக்களவை தேர்தல் அப்போ நம்ம டீம் களத்துக்கு போச்சு. பல தொகுதிகளுக்கு நம்ம போனோம். அதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சிவகங்கை தொகுதியில் ஒரு மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சில கிராமங்களுக்குள்ளே நம்ம பயணித்தப்போ அங்கே இருந்த மக்கள் சொன்னது, நாங்கள் காலங்காலமாக அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க, எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தோம், ஆனால் இந்த முறை நாங்கள் எங்களுடைய வாக்குகளை பாஜகவுக்கு அளிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அதுக்கான காரணமாக அவங்க சுட்டி காட்டினது பாஜகவினுடைய வளர்ச்சியோ இல்லை மத்தியில் ஆளும் கட்சியாக பாஜக வரணும் அப்படிங்கிற எண்ணமோ கிடையாது. பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணியிருக்கார். ஸோ அதுக்கான பதிலடியாக நாங்கள் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் காலமாக எந்த இரட்டை இலைக்கு வாக்களித்தோமோ அந்த இரட்டை இலையை விட்டுட்டு நாங்கள் வேற ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்க போகிறோம். ஓபிஎஸ்னுடைய ஆதரவு தாமரைக்கு இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
டோனை வந்து அங்கே இருந்த மக்கள் வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படையாக அதை சொல்லவும் செஞ்சாங்க. நாங்களாம் ரெட்டலை தாங்க, ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் தாமரைக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதிமுக அதனுடைய பாரம்பரிய வாக்காளர்கள் இல்லை அப்படிங்கிறத தாண்டி பாரம்பரிய வாக்காளர்களை இழக்கவும் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிமுகவுக்கு புது வாக்காளர்களே வரலையா, இல்லை அதிமுகவுக்கு வாக்களிக்காத சமூகங்கள் அதிமுக பக்கம் திரும்பலையா அப்படின்னா அதுவும் நடந்திருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையால் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு அது நீதிமன்றத்தில் நிற்கலை அப்படின்னாலும் வன்னியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடு கொடுத்தார் அப்படிங்கிறதுனால வன்னியர்களினுடைய வாக்குகளை பெருமளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுக பக்கம் திருப்பி இருக்கு. கடந்த காலங்களில் இருந்ததை விடவும் வன்னியர் வாக்குகள் அதிமுகவுக்கு அதிகமாக பதிவாகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இது இன்னொரு பக்கம் எங்கே பலவீனமாயிருச்சுன்னா, அதிமுகவினுடைய வலுவான வாக்கு வங்கியாக இருந்த பட்டியல் சமூக வாக்குகளை வந்து அதிமுகவை விட்டு வெளியேற்றிருச்சு. ஆதி திராவிடர்கள், தேவேந்திர வேளாளர்கள், அதே மாதிரி அருந்ததியினர் சமூக மக்கள், இந்த 3 சமூகங்களும் வந்து அதிமுகவினுடைய வலிமையான வாக்கு வங்கியாக கடந்த காலங்களில் இருந்தவங்க, அவங்களுடைய வாக்குகள் அதிமுகவை விட்டு திரும்பி இருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், இந்த ஃபேக்டர்னால அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தோர் சமூக மக்களும் அதிமுகவை விட்டு விலகி இருக்காங்க. இந்த 10% அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்றது இந்த வாக்குகளை தான். இந்த வாக்குகளை திருப்பி எடுக்கிறதுக்கு ஐடி விங் நிர்வாகிகளால் மட்டுமே முடியுமா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த வாக்குகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியினாலையும் அவருடைய தலைமையினாலையும் அவருடைய செயல்பாடுகள்னாலையும் வந்து அதிமுக விட்டு விலகினது. தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அதிமுக விட்டு விலகினதுக்கான காரணம் அப்படிங்கிறது சசிகலா, அதுக்கு பிறகு டிடிவி தினகரன், அதுக்கு பிறகு ஓபிஎஸ், இவங்க 3 பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தென் மாவட்டங்களில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இவங்க 3 பேரையும் துரோகம் பண்ணி அவங்கள வந்து அதிமுக விட்டு வெளியேற்றிட்டு அவர் அதிமுகவை கைப்பற்றிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தென் மாவட்டங்களில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் தென் மாவட்டத்திலிருந்து போன வாக்குகள். அதே மாதிரி வட மாவட்டங்களில் இருக்கிற ஆதி திராவிடர் சமூகத்தினுடைய வாக்குகள் அதிமுக விட்டு வெளியில போனதுக்கும், அருந்ததியினர் சமூக வாக்குகள் அதிமுக விட்டு வெளியில போனதுக்கும் காரணம் வன்னியர் சமூக வாக்குகள் வந்து உள்ள வந்தது. ஸோ இதையெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சரி பண்ண போறார், இந்த விஷயங்களை மையமாக வச்சுதான் அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சிகளையும் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எந்த சாதகமான ஒரு சூழலையோ சமிங்கையோ வந்து அவங்க வெளிப்படுத்தலை. அதிமுக எங்களை கூட்டணிக்கு அழைச்சது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் திருமாவளவன் பேசினார். நாங்கள் கூட்டணிக்கு போக போறதில்லை அப்படிங்கிறதையும் இப்போதைக்கு வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த வெளியே போன 10% வாக்குகளை திருப்பி கொண்டு வர்றது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவுகளில் அவருடைய செயல்பாடுகளில் தான் இருக்கு. அதை அவர் எப்படி திருப்பி கொண்டு வர்றார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.